வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. மழை வெள்ள சேதம் குறித்து முறையான புள்ளி விவரம் எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு பொட்டலங்களை கொடுத்துவிட்டு தமிழக முதல்வர் புகைப்படம் மட்டுமே எடுத்துக் கொள்வதாக தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் வேலுசாமி குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஜனபந்த் சத்திரத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் VM பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநில தலைவருமான வேலுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற குரல் கொடுக்கும் ஒரு அமைப்பு கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தான். தற்போது விவசாயி என்பவன் விவசாயம் செய்வதால் காலம் முழுதும் கடன்காரனாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான். தற்போது பெய்த கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரம் கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டது. கால்நடைகள் உயிரிழந்தன. வீடுகள் சேதம் அடைந்து பாதிக்கப்பட்டவர் கலை முகாம்களில் தங்க வைத்துவிட்டு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு வேட்டி, சேலை, உணவு பொட்டலம் கொடுத்துவிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்றனர். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு மாட்டிற்கு 40,000-ம், நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000-ம், சேதமடைந்த வீட்டிற்கு 20,000-ம், குடும்ப அட்டைதாரருக்கு 5,000-ம் பாண்டிச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அறிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு இன்று வரை மழை வெள்ள பாதிப்பு குறித்து சரியான புள்ளி விவரம் எடுக்கவில்லை. யாருக்கு என்ன சேதாரம், என்ன பாதிப்பு என்பது பற்றி புள்ளி விவரம் கிடையாது. ஆனால் மத்திய அரசிடம் 2,000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்ததாகவும், தற்போது மத்திய அரசு 950 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்த பின்னர் தற்போது 5,600 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என கூறுகிறார். இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பற்றியும் வேளாண் மக்களை பற்றியும் கவலை இல்லை. விவசாயிகள் கூலி வேலையை தேடிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒருபுறம் இயற்கை சீற்றம், மற்றொரு புறம் பயிர்களுக்கு வைரஸ் நோய் தாக்குதல் என்ற நிலை உருவாகியுள்ளது. குடும்பத்துடன் பாடுபட்டு உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை. இடைத்தரகர்கள் என்ன விலை நிர்ணயிக்கின்றார்களோ அதற்கு கொடுத்துவிட்டு வரவேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். குண்டூசி உற்பத்தி செய்பவன் அதற்கு விலை நிர்ணயம் செய்கிறானோ அதே போன்று விவசாயி உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கும் விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தங்கம் விலை உயர்ந்துவிட்டால் யாரும் வருத்தப்படுவதில்லை. காய்கறிகள் 2 நாட்களுக்கு விலை ஏறிவிட்டால் காய்கறிகள் விலை கிடுகிடு உயர்வு. குடும்ப தாய்மார்கள் வேதனை என ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. விவசாய தொழிலை செய்து வரும் விவசாயிகளுக்கு லாபம் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் வேலுசாமி கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுவே ரவி, மாநில செயற்குழு உறுப்பினர் துர்கானம், இளைஞர் அணி செயலாளர் சுதாகர், வன்னிய சங்க மாவட்ட தலைவர் டில்லி பாபு, முன்னாள் மாவட்ட செயலாளர் குபேந்திரன், வழக்கறிஞர் மாசிலாமணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கார்பரேட் நிறுவனங்களுக்காக விளைநிலங்கள் கையகப்படுத்துவதற்கு கண்டனம் தெரிவிப்பது, தமிழகம் முழுவதும் புயல் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்கள், கால்நடைகள், வீடுகள் குறித்து முறையான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போர்க்கால அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான ஆரணி, குசஸ்தலை ஆறுகளில் போதிய அளவு தடுப்பணைகளை கட்டி மழைநீர் வீணாவதை தடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். வருகின்ற 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநாட்டில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் இருந்து பெரும் திரளானோர் பங்கேற்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.